விவசாயி வார்த்தையை விதைக்கிறார். சில மக்கள் பாதையில் விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்கள். இவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போடுகிறார். மற்றவர்களோ கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆனால் வேர் இல்லாததினால் அவர்கள் சிறிதளவு காலத்திற்கே நிலைத்திருக்கிறார்கள். வார்த்தையின் நிமித்தம் கஷ்டமும் துன்பமும் வரும்போது அவர்கள் விரைவாய் விசுவாசத்திலிருந்து விழுந்து போகிறார்கள். வேறு சிலரோ முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டும் இவ்வுலகத்திற்குரிய கவலைகளும் செல்வத்தின் போலி கவர்ச்சிகளும் இன்னும் வேறு காரியங்களின் ஆசைகளும் உள்ளே வந்து வார்த்தையை நெருக்கி போடுகின்றன. இதனால் வார்த்தை பலனற்று போகிறது. வேறு சிலரோ நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுக்கிறார்கள்.